போராடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பார். அப்படி போர் செய்துதான் ஒரு தேசத்தை ஒரு குழு மக்களை வெல்ல வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயம் எந்த காலத்திலும் இல்லை. அன்பு ஒன்றுதான் உலகத்தை ஓய்வு பெறச் செய்யும் என்பார்கள். அப்படி அன்போடு இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு மனதிற்குள்ளே நிறைய உறுதிப்பாடு உண்டு. ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு பெயர் வீரம் இல்லை. நாம் கொண்ட கொள்கையிலே என்றைக்குமே உறுதியோடு வைராகியத்தோடு இருந்து அதனுடைய காலம் கனியும் வரை பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு அதே வழியிலே பயணித்து சென்று வெற்றியை அடைவதற்கு பெயர்தான் உறுதிப்பாடு என்பார்கள். அப்படி இந்த ராமர் கோவிலுடைய இந்த மிக நீண்ட நெடிய இந்த வழக்குகள் எல்லாம் நடைபெற்றன நம்முடைய தேசத்திலே. கிட்டத்தட்ட 1800களிலே தொடங்கப்பட்ட அந்த வழக்கு விவாதங்கள் இப்பொழுதுதான் சமீபத்திலே அது நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வழக்கிற்காக உழைத்த பெருமக்கள் அவர்களை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் உரிய திரு பராசரன் அவர்கள் வழக்கறிஞர், அவரை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இன்னைக்கு இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடந்திருக்கு, இந்த பாரத தேசத்தில் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு பின்புலமாக நின்றவர்கள் பல பெயர்கள். அதுவும் இது ஒரு உச்சநீதிமன்றத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக இருக்குது. ஒரு பலாத்காரமாக நான் ஆட்சியில் இருக்கேன், நான் ஒரு இடத்த போய் அபகரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்தியா சட்டத்தினுடைய உச்சபட்சமாக நீதியை வழங்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலிருந்து வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அனுகுணமாய் இன்னைக்கு நடந்த விஷயம் இது. இப்படிப்பட்ட இதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க வேண்டும், பிரயாசனா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சம்பாதனம் செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு 5 வக்கீல்கள், ஒரு 5 ஜட்ஜுகள், நீதி அரசர்கள் உட்காரக்கூடிய இடத்திலே அனைவருக்கும் ஒரே விதமான கருத்து ஒத்துமை இருக்க வேணும். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவர்களுடைய மனத்தை பக்குவப்படுத்த வேணுமே. அந்த விஷயத்தில் திரு பராசரன் அவர்கள், சீனியர் கவுன்சில்னு சொல்லக்கூடியவர், பலவிதமான அட்டர்னி ஜெனரல், பலவிதமான ஹையஸ்ட் போஸ்ட்டுகள்லாம் இருந்து வரவர். ஆனால் ராமபிரான் திறத்தில் எல்லா போஸ்ட் இருந்தாலும் அவர் தன் நினைவாலே ராமபிரானுக்கு தாசன், ராமதாசன் என்பதில் ரொம்ப தீவிரமான ஒரு நம்பிக்கை கொண்டவராயிரும். இன்றைக்கும் அவர் அடியன் திருவல்லிக்கணிலேருந்து வரேன். இப்போ கூட பல சமயங்களில் இப்போவும் அவர் இந்த வயது முதிரும் 90 வயசுக்கு மேலே அவருக்கு இப்போவும் ஒருத்தருக்கு சப்போர்ட் கையில் பிடிச்சிட்டு எப்பவும் கோயிலுக்கு நடந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கார். அப்படிப்பட்டவர் இந்த ஆர்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் வியர் பண்ணக்கூடிய சமயங்களில் பல மணி நேரங்கள் கால் கடுக்க நிற்க வேண்டியிருக்கும். அப்போது சைனஸ் அவர்களே இவர்களே சொல்கிறார்கள், அந்த ஜட்ஜே சொல்கிறார்கள், நீங்கள் வேணும்னா ஒரு சேர் போட்டு அமர்ந்து கொள்ளுங்களேன், உங்கள் வயதில் கணக்கில் எடுத்துண்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த ப்ரொஃபஷனுக்கு நான் இது பண்ணணுமே, செய்யும் தொழிலே தெய்வம், அதில் நேர்மையே எங்கள் குறிக்கோள்னு சொல்லும்படியாய் இதை நான் என்னுடைய தொழிலை தெய்வமாக மதிக்கிறேன். ரெண்டாவது பண்ணக்கூடிய விஷயம் யாருக்கு பண்றேன்னா ராமனுக்காக பண்றேன், அந்த ராமனுக்காக நான் பண்ணக்கூடிய காலத்தில் உட்கார்ந்து பண்ணது கூட அது பூஜை பண்றது போல அவர் நினைச்சார். அந்த சாங்டிட்டி, he was maintaining that sanctity. ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் ஒரு பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர் எப்படி அவருடைய தொழிலை நினைப்பாரோ அதே போல ஒரு சட்டமன்ற இதுக்குள்ள போய் நின்றுட்டு இருக்காரு, ஒரு நீதிமன்றத்துக்குள்ள போய் நின்றுட்டு இருக்காரு. இந்தியாவினுடைய இறையாண்மையை காக்கக்கூடிய உச்சபட்ச நீதிமன்றத்தில் போய் நின்றுட்டு இருக்காருன்னா அதை ஒரு தெய்வத்துக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினைத்து அவர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு பல விது சொல்லலாம். நம்ம என்ன சொல்லலாம், நம்மளா சிறியவர்களா இருக்கக்கூடியவர்கள் பல்லாண்டு பாடலாம். அவரை போல பல பேர்கள் இன்னும் ஏற்படுத்தணும். அவரே இன்னும் பல வருஷ காலங்கள் ஆரோக்கியத்தோட எழுந்தருளி இருந்து நம்மளை போல இருக்கவர்களாம் வழிநடத்தி செல்ல வேண்டும். ஏன்னா அவர் காட்ட வந்த விஷயம் என்னன்னா, நம்ம போல இருக்கவர்கள் சிறியவர்கள் எல்லாம் எப்படி தளராத மனமுடையவர்களாக இருந்து இதை போல நியாயத்தை நிர்ணயித்த வேண்டும், பொறுமை தான் அவசியம்ன்றதை ரொம்ப அழகாக காப்பிட்டு இருக்கார். அந்த பராசரனுடைய வாழ்க்கையை அவர் அந்த பெரியவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். அந்த பராசரன்ற பேருக்கே ஒரு இது உண்டு. வியாசருடைய 18 புராணங்கள் எழுதிய வியாசரும் தெரிவிக்கிறார். அந்த அந்த வியாசருக்கு திருத்தகப்பனாராய் பிறந்தவர் பராசரர். அந்த நாமம் கொண்டதுனாலே என்னவோ தெரியல, அவருக்கு என்ன ராமானுஜனும் அதே மாதிரி ஒரு பராசர பட்டர்னு ஒரு பேர் வச்சார். அந்த பராசரன்ற நாமத்தினால அவர் கீர்த்தி விளைந்ததா,
அதில் வந்து இந்த ராமனால் அவர் கீர்த்தி விளைந்ததா அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, இந்த சிக்கன் எக்னு ஒரு கதை சொல்கிறாள், அதை போல் எதுக்கு எது வந்துன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த பெரிய ஒரு திருவடி தாமரைகளில் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அடியேன். ரொம்ப ரொம்ப அற்புதம்.